தமிழ்நாட்டில் தேர்தல் சூழல் இப்போது முழு சூட்டில் இருக்கிறது. நேற்று வரை கேம்பெயின், ஸ்பீச்சஸ், ரேலிஸ் எல்லாம் முடிந்துவிட்டது. ஒவ்வொரு தெருவிலும் கட்சிக் கொடிகள், பேனர்கள் நிறைந்திருக்கின்றன. இப்போ ஃபோக்கஸ் முழுக்க ஒரே ஒரு நாளில், வோட்டிங் டே. கடந்த தேர்தலில் விஜய் வாக்குச்சாவடிக்கு சைக்கிளில் வந்து வாக்களித்தார். பாதுகாப்பு இல்லை, கான்வாய் இல்லை, புரோட்டோகால் இல்லை. அது ஒரு சிம்பிள் மூவ்மெண்ட் போல இருந்தாலும் அது சோஷியல் மீடியால பெரிய ட்ரெண்ட் ஆனது. சிம்பிளிசிட்டி ஒரு சிம்பல் ஆனது. காமன் பீப்புளோட ஒரு கனெக்ஷன் உருவானது. அந்த ஒரு மோமெண்ட் வைரல் கல்ச்சராக மாறியது. மற்ற அரசியல்வாதிகள் எப்படி வந்தார்கள்? கே ஸ்டாலின் ஆஃபிஷியல் கான்வாய், செக்யூரிட்டி, புரோட்டோகால் உடன் வந்தார். எடப்பாடி பழனிசாமி பார்ட்டி சப்போர்ட்டர்ஸுடன் விஹிக்கிள்ல வந்தார். எல்லோரும் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் ஸ்டைல்ல தான் வந்தார்கள். அது அவர்களுக்கு இயல்பானது. ஆனால் விஜய் மோமெண்ட் மட்டும் வைரல் கல்ச்சராக மாறியது. ஏனென்றால் அது எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ சோஷியல் மீடியால பெரிய பேசுபொருள். விஜய் நாளை எப்படி வாக்கு செலுத்த வருவார்? கடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தால் அவர் சிம்பிள் ஸ்டைலில் வருவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட். விஜய் ரசிகர்கள் நாளைய வாக்குப்பதிவுக்கு வெள்ளை சட்டை, பேஜ் பேண்ட் அணிய பிளான் பண்றாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் இருந்தா போட்டோஸ், வீடியோஸ் அதிகம் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு காரணம் சிம்பிள். குரூப் ஐடென்டிட்டி, யூனிட்டி லுக், சோஷியல் மீடியா விசிபிலிட்டி, வி ஆர் டுகெதர் ஃபீலிங். இது பொலிட்டிக்கல் ரூல் இல்ல, இது ஃபேன் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு கம்யூனிட்டியாக தங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறார்கள். பாலிட்டிஷியன்ஸ் புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க. விஜய் சிம்பாலிக் இமேஜ் கிரியேட் பண்ணினாரு. ஃபேன்ஸ் ஐடென்டிட்டி எக்ஸ்பிரஷன் உருவாக்குறாங்க. இப்போ பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, விஷுவல்ஸ் முக்கியம், சோஷியல் மீடியா இம்பாக்ட் முக்கியம். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் பிக் பெர்செப்ஷன் உருவாக்குது. ஒரு சைக்கிள் ரைடு கூட ஹெட்லைன் ஆகலாம். ஒரே ட்ரெஸ் கோட் கூட மூவ்மெண்ட் மாதிரி தெரியும். இதுதான் இன்றைய டிஜிட்டல் ஏஜில் பாலிடிக்ஸின் புதிய ரியாலிட்டி. இமேஜ், பெர்செப்ஷன், வைராலிட்டி. இவை மூன்றும் இப்போ வோட்ஸை விட அதிகமாக பேசப்படுகின்றன. நாளைக்கு வோட்டிங் டேல யார் எப்படி வருவாங்க? விஜய் சிம்பிளா வருவாரா, இல்ல ஹைப்பா ஸ்டைலிஷா, ஃபேன்ஸ் ட்ரெஸ் ட்ரெண்ட் இன்ஃப்ளூயன்ஸா? உங்க பார்வையில் என்ன தெரியும்? காமெண்ட்ல சொல்லுங்க.